ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எக் கேரட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதனால் இவ்வளோகான் இருக்குது. நீங்கள் சின்ன பல் எடுத்திங்கன்னா ஒரு 7-8 பல் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 முழு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அது மாதிரி இது வந்து வறுத்து திரிக்கிறதுக்குள்ள பொருட்கள். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அன்னாசிப்பூ, பட்டை, மிளகு கொஞ்சம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு 2 கிராம்பு. இவ்வளோத்தையும் வந்து நம்ம இதெல்லாம் வந்து வறுத்து திரிக்கிறதுக்குள்ள பொருட்களில் நம்ம எடுத்து வச்சுக்கிட போகிறோம். அது கூட என்னெல்லாம் திரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வந்து நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கேன். மல்லியும் வந்து வறுத்து திரிக்கிறதுக்கு தான். இந்த மல்லி, அப்புறம் இந்த கறி மசால் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் வத்தல், இதெல்லாம் 3ஐயும் வந்து நம்ம வறுத்து திரிக்கிறதுக்குள்ள பொருட்கள். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஜீரக பொடி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட முழு ஜீரகம் இல்லாதனால நான் ஜீரக பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜீரகம் இருந்துச்சுன்னா அது இந்த பொருளோட வறுத்து திரிக்கும் போது அதோட சேர்த்து வறுத்து திரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். அடுத்து வந்து நான் வந்து சாதம் வந்து வடித்து உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மிஞ்சி இருந்த பழைய சாதத்தை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதற்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து திரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, அன்னாசிப்பூ, பட்டை, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆட் பண்ணிடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வெறுமனையாக மிக்சியில் போட்டு ஒரு பொடி மாதிரி திரிச்சு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு திரித்து பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம பிரிஞ்சி இலையை முதல்ல போட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பூண்டு வந்து வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணலாம். இது வந்து கேரட் வந்து வதங்குறதுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்காது, அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இப்போது முட்டையை வந்து உடச்சி ஊற்றினோடனே இதை வந்து கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது வந்து கேரட்டோடு சேர்த்து நல்லா வேக விட்டு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸில் எல்லா பக்கமும் வந்து அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டை வேகிற நேரத்தில் நம்ம இந்த முட்டைக்கும் கேரட்டுக்கும் தேவையான அளவு உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் சமைச்சி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வறுத்து திரித்து வச்சுருக்க மசாலா பவுடர், அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தூள், அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஜீரகம் வந்து இதோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அந்த ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பார்த்தீங்கன்னா அந்த பொடி மிக்ஸ் பண்ணோன்னா அப்படி ஒரு ஸ்மெல் சூப்பராக வருது. இதை வந்து நீங்கள் வேறு எந்த பொடியுமே போடாதீங்க. வீட்டில் இந்த மாதிரி திரித்து அது வறுத்துட்டு திரித்த பொடியவே ஆட் பண்ணுங்கள். ரைஸ் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். இதில் வந்து கலருக்கு நீங்கள் வேணால் மஞ்சள்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டே வந்து உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் முட்டை கவுச்சி வாசலாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி வந்து நம்ம வறுத்து தான் திரிச்சிருக்கிறதுனால பச்சை வாசனைலாம் ஒன்றுமே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இப்போ அடுத்தாப்புல உடனே வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவ்வளோ ரைஸை ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளறும்போது எல்லா பக்கமுமே வந்து மசாலா வந்து ஒட்டாமல் போயிடும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நெய்யை வந்து நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வந்து தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வந்து நம்மளுக்கு எக் கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் கூட ஒன்றுமே தேவையில்லை. இதுலேயே வந்து நம்ம முட்டை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.